ஹாய்ங்க, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ்ங்க. இட் இஸ் ஸோ ப்ரீஸிங்க. சம்மரில் வந்து டேயில் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் ஈவினிங்கில் இட் இஸ் ஸோ சில் அண்ட் ப்ளசண்ட். இந்த மாதிரி வெளியில் உட்காந்து குக் பண்ணுறது இட் இஸ் ஸோ நைஸுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு கேப்சிகமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கலரில் கேப்சிகம் எடுத்துக்கலாங்க. க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது. ஆனியன்ஸ் ஒரு 2 ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் கடலை, அப்புறம் கொஞ்சம் வந்து முந்திரி கொஞ்சம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் குருணையாக அடித்து வச்சுக்கலாங்க. அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து இங்கே பாருங்கள், கடுகு, சீரகம், கொத்தமல்லி, மிளகாத்தூள், தயிர் வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டை வந்து கொஞ்சம் ஒரு 5-6 பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் நமக்கு ஆக்சுவலி தேவையானது. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் சொல்லிட்டேனா? ஓகே, மஞ்சத்தூள். ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்தையுமே வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடலையும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது யூஸ்வலாக நம்ம காரம்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுவோம்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேர்டெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக. இந்த கிரேவி ஆக்சுவலி சப்பாத்தி நானோட சாப்பிட்லாம், எதோடையும் சாப்பிட்லாம், வெறுமனையே கூட கப்பில் போட்டு சாப்பிட்லாம். அந்த கேர்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சடி டைப்பில், ஒரு ரைத்தா மாதிரி அந்த டைப்பில் நல்லாயிருக்கும் அது. ஈவன் ரைஸோடு கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறங்க என்ன படம்? ட்ராகன் பார்க்கணுங்க. அந்த படம் பார்க்கவே இல்லை. லவ் டுடேக்கு அப்புறம் அந்த படம் எனக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லவ் டுடே பார்க்கும்போதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போய் உட்காந்து பார்த்தேன். ஆனால் எல்லாரும் சிரித்து, எல்லாரும் என்ஜாய் பண்ணி சத்தம் போட்டுல பாதி டைலாக்ஸ் காதுலேயே விழல. அதுக்காகவே நான் செகண்ட் டைம் போய் பார்த்தேன் அந்த படம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதை போய் பார்க்கணும். நீங்களாம் பார்த்துட்டிங்களா? ஓகேங்க, இது வறுபட்டுடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இருக்கு இல்லையா, இதில் இந்த ஆனியன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துக்கலாமா? மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகேங்க. வேறு என்னங்க? வேறு என்ன இருக்குது? நல்லாயிருக்கு சில்லுன்னு. கிச்சன் பிடிச்சிருக்கா? என்னோடய கிச்சனு நல்லா இருக்குல்ல? அவுட்டோரில் நல்லா காற்று வரும், அப்படியே சமைக்கலாம்ல, க்யூட்டாக இருக்கும். என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா? க்யூட் இல்லை? எனக்கு எப்போவுமே ஒரு லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட நிறைய கான்வென்ட்ஸ் போனதுனால அது என்னமோ எங்களுக்கு கூட சின்ன வயசில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீனால் அது கிறிஸ்மஸ்க்கு வந்து அழகாக அதை டெக்கரேட் பண்ணி
அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. குட்டியாக லைட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு ஆசை கிட்ஸ்க்கெல்லாம். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இதில் வந்துங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்யூஸும் கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கசூரி மேத்தி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது இந்த டிஷ்க்கு. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 minutes நம்ம அப்படியே வச்சிடலாம். நம்ம இந்த கடாய் வச்சுக்கலாம். என்னடா இன்னைக்கு வெஜிடேரியன் தான்டா, நீ சாப்பிடுவியாடா? சாப்பிடுவியா? சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு, உன்னை பெற்ற தாயா. எல் ஆயில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எள்ளு வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். இதை கொஞ்சம் மூடி வைக்கலாங்க. 5 minutes நல்லா வெந்துருங்க. அவ்வளோதான், வேகட்டும். அப்புறம் என்னங்க, கொஞ்சம் ஹர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாட்ஸில் வச்சேன். கற்பூரவல்லி, அப்புறம் அந்த லெமன் கிராஸு, அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக. அந்த காஃப்க்கு வந்து சித்திரத்தை, அப்புறம் வந்து வெட்டி வேறு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வச்சுருக்கேன். ஓகேங்க, 10 minutesல கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கேப்சிகம் நம்ம வைக்க வேண்டாம், அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்ட். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக இது நம்ம ரைஸோடு சாப்பிட்லாம். வெரி நைஸ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த டெலிஷியஸான ஒரு இந்த கேப்சிகம் கிரேவியை வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே தான் வெளில தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஹாப்பியாக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இட் இஸ் அ மைல்ட் அண்ட் வெரி நல்ல டிஷ். அது சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட பிடிக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் கேப்சிகம்லாம் போட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. தே வில் ரியலி என்ஜாய் இட். இதில் இன்னும் கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம்ஸ், பொட்டேட்டோஸ். இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் கூட இதில் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இதை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க, பாய்.